என்ன மேட்ச்டா சாமி! இந்த மாரி மேட்ச் நீங்க வந்து வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டீங்க. லக்னோ இந்த மேட்ச ஜெயிக்கவே முடியாதுங்கிற கட்டத்திலருந்து கடைசியில சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க. இருந்தாலும் கடைசியில கேகேஆர் அணி இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து டாஸ் வின் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் நாங்க வந்து முதல்ல பவுல் பண்றோம் அப்படி டிசிஷன் எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச கேகேஆர் அணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே பெரிய அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. பிளஸ் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான டீம் சைபர் ரகானி அவங்க பெரிய அளவு ரன்ஸுங்கிறத இன்னைக்கு வந்து அடிக்கவே இல்ல. பிளஸ் அவங்களோட விக்கெட்ட வந்து இழந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி குடுத்த ரகுவன்சியும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இன்னைக்கு ரன்ஸ் அடிக்க முடியல. அவரோட விக்கெட்ட இழந்தாங்க. பிளஸ் விக்கெட்டுகள் வந்து சீட்டு கட்டு மாரி ஒரு கட்டத்தில வந்து சரிய ஆரம்பிச்சது. வெறும் 90 ரன்னுக்கெல்லாம் 7 விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க கேகேஆர் அணி. இப்ப அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேமரன் கிரீன் அண்ட் ரிங்கு சிங் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு அ ஸ்டார்ட்டிங்கிறது குடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேகேஆர் அணியால 20 ஓவருக்கு 155 ரன் அடிக்க முடிஞ்சதுங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ரிங்கு சிங்கோட அதிரடின்னு சொல்லி ஆகணும். ஓகே 156 ரன் அப்படிங்கிற வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச லக்னோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான மிச்சல் மார்ஷோட விக்கெட் வந்து இன்சில அவங்க வந்து இழந்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் எய்டன் மார்கம், ரிஷப் பந்த் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறத போட ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ப பார்க்கும்போது, இன்னைக்கு லக்னோ ஈஸியா இந்த மேட்ச ஜெயிச்சுருவாங்கயா அப்படின்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பிளஸ் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எய்டன் மார்கம் அடிச்ச அந்த ஒரு அடிச்ச ஒரு பால பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங் பயங்கரமா 6லாம் இல்ல கேட்ச புடிச்சு அவர் வந்து அவுட் ஆக்கி வெளியேத்துனாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்டும் தேவையில்லாத ஒரு ஷாட் அடிக்க போய் பிளஸ் அவரோட விக்கெட்டையும் இழந்தாரு. அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆரம்பிச்சது. பிளஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் விக்கெட் மேல விக்கெட் வந்து இழக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில இந்த மேட்ச் வந்து தோத்துருவாங்கயா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, கடைசி ஓவர்ல பயங்கரமான திருப்பங்கள் நடந்தது. ஆனா கடைசியில ஒரு பாலுக்கு 7 ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற மாரி கட்டத்தில வந்து இருந்தது லக்னோவ பொறுத்தவரைக்கும். முகமது ஷமி அந்த பால 6 அடிச்சு மேட்ச டை ஆக்குனாரு. சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போனாரு. ஓகே சூப்பர் ஓவர்ல என்ன நடக்க போகுது அப்படின்லாம் ஆர்வமா எதிர்பார்த்த தருணத்தில சுனில் நரேன் பவுல் பண்றாரு. நிக்கோலஸ் பூரான் பேட் பண்றாரு. அந்த பாலே பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பூரான் தனது விக்கெட்ட இழக்கிறாரு. பிளஸ் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ஒரு ரன் அடிக்க அப்புறம் எய்டன் மார்கம் வந்து அவரும் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்த வெளிப்படுத்தலாம்னு அடிச்சாரு. இருந்தாலும் அதை கேட்ச் அடிச்சு கடைசியில ரிங்கு சிங் அருமையான ஒரு கேட்ச புடிச்சு அந்த மேட்சையே முடிச்சாங்க. ஒரு 2 ரன் அடிச்சா அப்படி வெற்றி இலக்க வந்து நிர்ணயிக்க மாரி இருந்தது. ரிங்கு சிங் வந்தாரு. பாலே ஒரு பவுண்டரி அடிச்சாரு. மேட்ச அசால்ட்டா சும்மா தட்டி தூக்கி எறிஞ்சுட்டு போயிட்டே இருந்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆர் அணி இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கடைசியில சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க. இருந்தாலும் கடைசியில அவங்களுக்கு தான் அந்த வெற்றிங்கிறது கிடைச்சிருக்கு. அருமையான வெற்றிக்கு இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் யாரு பார்த்தா ரிங்கு சிங்க சொல்லியே ஆகணும். இன்னைக்கு 80 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வேற லெவலா வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நெறைய கேட்சஸ் முக்கியமான கேட்சஸ்லாம் புடிச்சு, பிளஸ் அவங்க டீமுக்கு நல்ல ஒரு பங்களிப்பு அளிச்சதுனால, இன்னைக்கு கேகேஆர் ஒரு அருமையான வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க நண்பர்களே.